عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كبير الشان رفيع الذكر مطاع الأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلني من لدنك سلطانا نصيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த தோழர்களே, தோழிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு பல ஊரிலிருந்து வந்து இருக்கக்கூடிய எடப்பாளையம், விழுப்புரம், பண்டோட்டி, வியாண்டிகுப்பம், பேரணாம்பட்டு அனைத்து சகோதரர்களும் பல தூரத்திலிருந்து வருகை தந்த ஒரே ஒரு நோக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், முன்மாதிரி மோமின்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருக்கிறது அல்லவா. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு முன்மாதிரி மோமின்கள். முன்மாதிரி மோமின்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சாதித்தால் தான் மோமினாக முடியும். சும்மா 5 வேளை தொழுதுட்டு போயிட்டா மோமின் ஆகிட முடியாது. ஏதாவது சாதிக்கணும். பேரணாம்பட்டிலிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சாதனை. ஒரு மௌத்தானாலும் கூட சொல்லி காட்டுவாங்க என்னன்னு. விழுப்புரத்துலேருந்து அவர் வந்தா இருப்பார். அந்த மனிதன் அந்த தூரத்தில் வந்திருக்காரு. எடப்பாளையத்துலேருந்து வந்தார், ஆண்டிகுப்பத்துலேருந்து வந்தார், பண்டோட்டிலேருந்து வந்தாருன்னு சொல்லுவாங்க. எதற்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக. அந்த காலத்திலே சஹாபாக்கள் பல மைல் தூரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்தித்து எங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுங்கள் என்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன், கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் கட்டுப்பட்டு நடுங்கள் என்பார். அவ்வளோதானே யார் சொல்லலாம். இதான் மோமினுக்கு அடியாரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று துல்லியமாக உள்ளத்தில் மனம் திறந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் ஏற்றுக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். சும்மா இல்லை, அல்லாஹ் பாருங்க, நாம் அல்லாஹ்வை மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் எங்களையும் ஏற்றுக்கிறார். உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி, அந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிடுவான். புரிஞ்சாங்க. உதாரணத்திற்காக ஒரு தோழர் போயிட்டே இருக்கார். இங்கே இருந்து சங்கத்திலிருந்து விழுப்புரம் போகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. அப்படியே போயிடலாம். 2-3 வழியில்
நம்ம அந்த சங்கத்திலேருந்து போய் சேர்ந்துடலாம். ஆனால் ஒரு ஆள் குதிரையில் உட்காந்துட்டு போகிறார். போகும்போது இன்னொரு ஆள் வந்து சொல்கிறாரு, நானும் உங்கள் கூட வரேங்க அப்படின்றார். இப்போ வரீங்கன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து போகலான்னு 2 பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்காங்க. பாதை மாறி போகிறாரு கூட்டுன்னு போனவர். எப்போ மாமூலாக போகிறவர் ஒரு வழி வேற ஒரு பாதையில் கொண்டு போகிறார். என்னடா இது வேற பாதையில் கொண்டு போகிறார், இதையும் கிட்ட தான் நம்ம விழுப்புரம் சேர்ந்துடலாம் அப்படின்றார். பார்த்தா நாலாப்புறம் மலை வந்துடுச்சு. மலை அடிவாரத்திற்கு கொண்டு போயிட்டார் அந்த ஆள். இறங்க கீழே, உன்னை வந்து உன்னுடைய பணத்தையும் உன்னையும் கொலை செய்வதற்காக இங்கே நான் அழைத்து வந்தேன். பணத்தை கொள்ளடிப்பதற்கும், பணத்தை கொள்ளடிப்பது மட்டுமல்ல, உன்னை கொலையும் செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். அவர் கேட்டார், நீங்கள் அதிகம் எனக்கு வானாம், நேரத்தை கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் எத்தனை ரக்காயத்து? 2 ரக்காயத்து தொழுவதற்காக எனக்கு வாய்ப்பை தந்து விடுங்கள், நான் தொழுது விடுகிறேன் என்றார். வாய்ப்பை தந்து விடுங்கள். எத்தனை ரக்காயத்துக்காக? 2 ரக்காயத்துக்காக. 2 ரக்காயத்துகளை தொழுகிறார். அந்த 2 ரக்காயத்திலே சஜ்தாவில் இருக்கும்போது அவரை எழுப்ப செய்கிறார். இல்லைப்பா, நீ கொலை செய்வது டைம் ஆயிடுச்சுன்னா கொலைச்சிட்டு போ, நான் சஜ்தாவிலிருந்து எந்திரிக்கல, கொஞ்ச நேரம் என்னுடைய ரப்பிடத்தில் கேட்கிறாங்க. அப்போது வந்த தோழர் சொல்றார், உன்னை கொலை செய்ய வந்தவனை நான் கொன்று விட்டேன், நீ எழுவாயாக என்றார். அத்த புதால் வைக்கிறார். அப்ப எதை காப்பாற்றியது அவருக்கு? தொழுகை காப்பாற்றியது. எதற்காக? அந்த தொழுகை. இது நீண்ட காலத்துடைய சம்பவத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு அனுப்புகிறாரு. எங்கே? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அனுப்புகிறாரு. உளவு பார்த்து வருவதற்காக. உளவு பார்ப்பதற்காக போன அந்த 10 நபர்கள் ஹதீஸை தெளிவாக சொல்லாமல் சுருக்கிட்டு வருங்க. அந்த 10 பேர் போனவர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, 10 பேர் உளவு பார்க்க வந்திருக்காங்க, மக்காவுடைய நிலவரத்தை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து அவங்கள சேர்ந்து பிடிக்கிறார். அந்த 10 பேர் பிடிக்க வந்தோடனே 10 பேர் என்ன செய்கிறாங்க? 10 பேர் மலைக்கு மேலே ஏறி நின்றுக்கிறார். நீ கீழே இறங்கி வந்தால் உங்களுக்கு வீட்டு உத்தரவாதம், வரலைன்னா கொன்று குவித்து விடுவோம் அப்படின்றாங்க. மதீனாவிலிருந்து உளவு பார்க்க போன மக்காவுக்கு இந்த 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து கொன்று குவிக்கிறாங்க. மேலேருந்து அப்படியே வந்து கொல்லப்படுறாங்க. 2 நபர்கள், ஒரு நபர் கடைசியில் வர்றாரு. அவரை வந்து மக்காவில் எடுத்து போயிட்டு வைக்கிறாங்க. அங்கே தூக்கு மேடைகளை ஏற்றுவதற்காக வச்சுருக்காங்க. அது நீண்ட ஒரு சம்பவம் இந்த சஹாபியுடைய. ஆனால் இங்கே சொல்ல வர வேண்டிய என்னன்னாக்கா, அவர் கேட்கிறாரு, எனக்கு 2 ரக்காயத்துகள் தொழுவதற்காக வாய்ப்பிருக்காரு. நான் கொன்று விடுவேன் என்று நீங்கள் அஞ்சுவதற்காக அல்ல, மாறாக என் இறைவனிடத்திலே சமர்ப்பித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவிலே நடப்பதை மதீனாவிலே இருக்கக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எடுத்து அப்படியே காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, அந்த ஆளை கொன்று குவிக்கிறாங்க. இது எங்கே என்ன இது விஷயம்? அல்லாஹ் விரும்புகிறான், ஒரு விஷயத்தை நாம் செய்யும் போது நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தொழுகையிலே அல்லாஹுக்காக என்று தொழுகின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய விஷயங்களிலே அவன் என்ன செய்கிறான்? தலையிடுகிறான். நாம் மரணம் என்று இருக்கிறது சொன்னால் அந்த மரணமும் கூட இறைவனுக்கு பிரியமான மரணமாக இருக்க வேண்டும். டேய் இருந்தானா ஏதோட சாதிச்சு போனாடா அப்படின்னு வாங்க. எம்எல்ஏயா சாதிச்சுட்டு போனால், எம்பியா சாதிச்சுட்டு போனால், எம்சியா சாதிச்சுட்டு போனால், அவன் கவுன்சிலராக இருந்தான், அவன் தலைவராக இருந்தான், அவன் முத்தவல்லியாக இருந்தான்,
ஏதோ சாதித்து போவார், நல்ல வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு நல்ல வேலையாக பிடித்தவனாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா 23வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறார், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் வல்லதீன ஹும் ஃபீ அன் லஹ்விஹிம் முஅரிஸூன். அந்த தொழுகையை அவர் என்ன செய்வார்கள்? முறைப்படி அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தொழுவார்கள். அதே வீணான வற்றின் மீது அவர்கள் தலை சாய்க்க மாட்டார்கள். வீணான பேச்சுகளுக்கோ வீணான செயல்களுக்கோ போக மாட்டார்கள். சும்மா வந்து இந்த பேசிக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது பிறருடைய குறைகளை நோண்டி நோண்டி ஆராய்வது, துருவி துருவாது. வயலுள்ளி புள்ளி ஊமதத்தின் ஊமதா, பிறரை குறையை துருவி துருவி ஆரவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அந்த ஜக்காத்தி பாயிலுள்ள ஜக்காத்தை சரியாக கொடுப்பாங்க. ஜக்காத்து முறை இருக்கு இல்லையா, அது கொடுக்கறது சரியாக கொடுப்பாங்க. இது ஹலாலா ஹராமா என்று இன்னைக்கு பார்க்குற ஜக்காத்து கொடுக்கறதுல ஹலாமா ஹராமன்னு தெரியல. வந்தவனுக்கெல்லாம் எடுத்து காசு கொடுத்துருவாங்க. தரமாலின்னு பேர். நிறைய சதக்கா செய்வார். என்னப்பா ஜக்காத்து கொடுத்துட்டியான்னு, நான் என்ன ஜக்காத்துக்கு அதிகமாகவே கொடுத்துட்டேன் அப்படின்னா. ஜக்காத் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. அதே மாதிரி வியாபாரம் என்பதில் ஹலால் ஹராம் என்று தனித்தனியாக. நீ பீடி குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற, என்ன குடிக்கிற, அது குடிக்கிற, இது ஹராமான விஷயங்கள். அதே நேரத்தில் அந்த வியாபாரங்கள் செய்வதும் கூட ஹராமாகிவிட்டது. நிறைய செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மோமீன் வந்து என்ன செய்வான்? எல்லா விஷயங்களையும் எதிர்பார்ப்பான். மோமீன் என்று சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் ஒரு செயலும், இதுதான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு அவருடைய உள்ளங்களுக்கு வரும். அதுதான் மோமீன் என்று சொல்வார். தன் மனைவி தவிர மற்றவர்களை அவர் பார்க்க மாட்டார்கள். தன் அடிமை, தனக்கு என்று நியமிக்கப்பட்ட அடிமை தவிர வேறு யாரை பார்க்க மாட்டார். இன்னைக்கு பார்க்கிறோம் தொழுகையை जरा सबर को नमाज पढ़ लेना बहुत थकावन है उंडा लिया जरा व्यापार ज़्यादा होगा तो अच्छा व्यापार होता है, जरा खुद सबर करके चल जाएंगे असर को क्या जाए तो भी 2 रकात चल जाना. अब जाए तो கொஞ்ச நேரம் பொறுத்து போகிறோம்னாக்கா சரி தனியாக நம்ம போய் தொழுதுக்கலாம். மனம் உள்ள வியாபாரம் இருக்குது. ஆனால் அங்கே இடத்துல வந்து ஒரு வியாபாரி கடையை விட்டுட்டு வந்துடுறாரு. தவக்கல்னால் அல்லாஹ் தான் எனக்கு காப்பாற்றக்கூடியவன். அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்கள் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த கண்கள் கொடுத்த அந்த ஏக இறைவன் பார்க்கக்கூடிய ஆற்றல்கள் சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணால் பார்த்து புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய சக்திகளையும் அல்லாஹ் தஆலா இந்த கண்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்டாயில்லையாங்க? அப்பேற்பட்ட கண்களை நீ அடுத்த பெண்ணோடு பார்க்கக்கூடாது, இது ஹராம். கெட்ட எண்ணங்களோடு பார்ப்பதும் அதை நீ ரசிப்பதும் ஹராம். ஒரு முறை பார்த்தா ஒரு பெண்ணு போயிருக்குதா, மாஷா மாஷால்லான்னா நல்லா படைத்த படைப்பு, நல்லா படைச்சிருக்கான், முடிஞ்சு போச்சு. தச்சு வேறு மோமினுக்கு அடையாளம் இல்லை. முதல் பார்வையை பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அழகாக படைச்சிருக்கான். ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க, மாஷா அல்லாஹ், அச்சா. அதில் அங்கே காதல் வர்றதில்லை, அங்கே சைத்தான் வர்றதில்லை. இங்கே என்ன வர்றான்? பார்த்து அலி ஹாச்சா ஆயிரத்தி அசி ஜோரு ஆகாம இருப்பாச்சு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே வந்து இங்கே திருமணம் விஷயங்களில் கூட பற்றுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கா பாருங்க. குலத்தையோ பணத்தையோ அழகையும் பார்க்காதீங்க. இந்த 3ஐயும் விட்டுட்டு ஒன்னே ஒன்று பாரு. எதை பாரு? மார்க்கம் இருக்கா பாரு.
மார்க்கம் இல்லாத ஒரு பெண்மணியை நீ கட்டி அவள் இன்னி உன்னையோட ரசித்தாள், நாளை அடுத்தவுடன் ரசிப்பாள் அவள். அதை பார்க்கிற நேரத்தில் அங்கேதான் ஈமான், அதுலேயும் ஈமான் முன்மாதிரியாக இருக்கிறது. திருமணம் என்று சொன்னால் அதிலையும் நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் முன்மாதிரி, நம்முடைய திருமணத்தில் முன்மாதிரி. बाबा उन्हें शादी कराते माँ पापा बहुत डाला बा, कितने किलो पकाया सुना है, 250 किलो खाना पकाया बा। लोग कितना आए थे माना क्या, फुल आए थे। सुन्नत का निकाज करा, वलीमा का दावत डाला, ये वलीमा दावत 250 கிலோ ஆக்கி எவ்வளோ பேர் சாப்பிட்றது, 1500 பேர் சாப்பிட்றதுக்கான சாப்பாடை தயார் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றாரு, கம் खर्चा वगैरह सुन्नत का खर्चा वगैरह करते அப்படின்றார். இது மோமினுக்கு அடையாளம் அல்ல. ஒரு முன்மாதிரி மோமின்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை முடிச்சு உட்கார்ந்துருக்காங்க, சஹாபா உட்கார்ந்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க. பார்த்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இங்கே உட்கார்ந்துருக்காரு. தொழுதுட்டு பார்த்தா நறுமணம் பூசி இருக்கிறது. சென்டா நகாகினி बहुत खुशबू, अच्छा बास मारता यार। रसूलुल्लाह देखकर सच हाँ वो बास ऐसा लगता ना यार रसूलुल्लाह, रात मुझे शादी होगा, ராத்திரி எனக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் கூட இருந்த ஒரு சாதி என்ன சொல்றாரு, ராத்திரி எனக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சஹாபி எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் பல வியாபார தலங்களிலே முதலாளியாக இருக்கார் அவர். ஆனால் ஏழப்பட்டவர் சஹாபா நினச்சிக்கிட்டீங்களா, பல அடிமையை விடுதலை செய்து தந்தவர் சாதி. அந்த சஹாபா எப்படி இருந்தார், பல அடிமைகளை விடுதலை செய்து தந்தவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது மதீனாவாசிகள் எங்களுடைய புறத்திலிருந்து ஏதாவது உதவி வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, எந்த உதவியும் ஆனாம், எனக்கு கடுத்தரவை காட்டுங்கள், பஜாரை காட்டுங்க, நான் போய் அங்கே வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க. போய் அங்கே வியாபாரத்தை செய்கிறாரு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அதிலிருந்து வியாபாரத்திலிருந்து பல பொருட்களை அவர்களிருந்து லாபமாக ஈட்டெடுக்கப்படுகிறார்கள். பெரிய பணக்காரர்கள். பணக்காரர் ஆன பிறகு அவர் என்ன செய்கிறார்கள், அவர் பல அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள். பல அடிமைகளை விடுதலை செய்து தந்தார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அப்பேற்பட்ட ஒரு வாலிபருடைய திருமணம் எப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியலங்க. இவன் என்னன்னா 250 கிலோ खाना पकाया, कितना डाला महर, 4 கிராம் महर डाला. பிச்சைக்காரன். கடைசி மஹர் எவ்வளோ போட்டானா, 4 கிராம் போட்டானா, 60 போட்டானா. மஹர் எவ்வளோ சின்னது, செலவு பண்ணுறது பெருசு. எதை அதிகமாக கொடுக்கணும், மகன் தான் அதிகமாக கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு நேசித்து நீ திருமணம் செய்கிறேன்னாக்க அதிகமாக தர வேண்டியது எது, மகராக இருக்கணும், நீ சாப்பாடு இல்லை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை சகோதரர்களே, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரே ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடுப்பார். யார, அந்த சஹாபியை, பணக்கார சஹாபியை பார்த்து சொன்னது எவ்வளவு, ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து தாண்டாங்க. ஒரு ஆடு அறுத்தா போதுமா, திண்ணை தோழர்களே எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாமே சஹாபாக்கள். அங்கே மக்காலிருந்து வந்தவர்கள், மதீனாவிலிருந்து எல்லாமே இருந்தவராச்ச. இவங்களுக்கு எல்லாருக்கும் விருந்தருன்னு. ஆனால் ஒரு ஆட்டியாவது அறுத்து கொண்டு பாடுறாங்க. எவ்வளவு சிம்பிளாக அந்த விஷயத்தை சொல்லி காட்டியிருக்காங்க வலிமாக. இன்னைக்கு வலிமா விருந்துன்னு சொன்னால் முதல்ல கொண்டாந்து அப்படியே வைப்பார், சேமை வைப்பாங்க, அப்புறம் ரொட்டி வைப்பாங்க, அப்புறமா பரோட்டா வைக்கிறாங்க, அப்புறம் குருமா வைக்கிறாங்க, சிக்கன் 65 ஏன்னா வலிமா விருந்தாங்க. அப்புறம் பிரியாணி வருதா, அப்புறமா மிட்டா வருதா, கூல்ட்ரிங்க்ஸ் வருதா, இது வருதா. அல்லாஹ் இந்த அளவுக்கு அது ஏழ்மையான திருமணம்னு சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது முஸ்லீமுக்கு ஒரு முன்மாதிரி கிடையாது, ஒரு மோமினுக்கு முன்மாதிரி இது கிடையாது.
மோமின் ஆகுவதற்காக எல்லா விஷயங்களையும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். திருமணம் மட்டுமல்ல, வியாபார விஷயத்தில் எடுத்தாலும் கூட உங்களுடைய முன்மாதிரி எப்படி இருக்கணும்? ஹலாலா ஹராமா எந்த காரியத்தை நாம் செய்யணும், எதை நம்ம கடலில் விற்கிறோம், எதை கடலில் நம்ம விற்கக்கூடாது, அளந்து தருவதிலே நாம் செய்வதிலே எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஆனால் நம்ம கிடையாது. தொழுகை விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையும் கோட்டை. அதே போல குடும்ப வாழ்க்கை, குடும்பவியல்னு சொல்லுவோம். அதனால கற்கா சீனா இதில் பார்த்த விஷயத்தில் இதுலேயும் கோட்டை. उसका बेटी दौड़ गिरे, मालूम कितने मालूम नहीं ना रे, कॉलेज को गई नहीं, उधड़ को पकड़ के चले गिरे. என்னடா இதுனாக்கா, அங்கே குடும்ப வாழ்க்கையிலும் கூட அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய மகளை சரியாக வளர்க்க முடியவில்லை. காலேஜுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அஜருக்கு போறாரு. अम्मा तुम्हारा बच्ची का +2 पढ़ता लिखा पढ़ता लेता तो क्या भी नहीं आलिमा में जमा डालो என்ன சொன்னார், உங்கள் மகள் +2 படிச்சிச்சு, இப்போ ஆலிமாவில் சேர்த்துற மார்க் விஷயத்தில் நல்லா இருக்கட்டும் ஏதாவது. नहीं मेरा बच्ची को मैं आकर डॉक्टर बनाना, मेरा बच्ची को इंजीनियर बनाना, कंप्यूटर साइंस बनाना, ये बनाना वो बनाना, बाला बच्चों बनाना, आखिरी में धड़ा के साथ में बात सुभान என்னென்னவோ ஆக்கிறதுக்காக பார்த்தாங்க. கடைசியில் वो धड़ के साथ में फिरती है, वो हिंदुओं के साथ में फिरती है. हजरत मेरा बच्ची को पूछती कि अच्छा मादर साहब तो बोलो ना, कब जाने के करीब में मेरा बच्ची को कहा है, देखो अब अच्छा मासा देखो ना, आगे में मदरसा, उसके बाद दुनिया, दीन और दुनिया रहना चाहिए. உலகமும் மறுமையும் நம்மிடத்தில் இருக்கணும். ஆனாலும் நாம் அந்த உலக வாழ்க்கையை விட்டு மறந்து வாழுகின்ற போது சைத்தான் என்ன செய்கிறான், அந்த தீனுடைய வாழ்க்கையை நீ மறந்த காரணத்தினால் சைத்தான் உள்ளே பூந்து விடுகிறான். டே பாலம் கைசார கட்கரா बा मुझे अच्छा है ये चीज, बाला क्या कट करा इसको, ये इसलिए मुझे अच्छा है. 2 दफा 3 दफा जा रहे कति कर लेगा. बाला से गया क्या कर, तो बाला से गया नहीं उन्हें என்ன கடைசியில் வீட்டு மானத்தையே வாங்கிட்டு போகிறான். எங்கே ஒரு அவன் பொண்ணோடு இழுத்துட்டு போகிறான். பையனுடைய நிலைமை இது. இது முஸ்லீமுடைய குடும்பமா இது. அவன் முடி வெட்டும் போது டேய் வெட்டக்கூடாது, இல்லை விட்டுட்டு வெளியேறு அப்படின்னு மிரட்டி இருந்தனா அவன் முடி வெட்டியிருப்பானா? முடி வெட்டும் போதும் கூட எந்த நடிகர் எப்படி வெட்டினாலும் அந்த நடிகனுடைய முடியை இங்கே கொண்டாந்து வீட்டில் வெட்டிக்கிட்டு உள்ள வரான். நிறைய பேர் பார்க்கறதுக்கு நாம பார்க்கணும். காலேஜுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போய் உள்ள வரான், என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு பார்க்க மாட்டேங்கிறான். நைட்டு செல்ஃபோனில் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். டேய் படுத்து கூட காலைல பஜர் கிண்டிரா जामे जाना होता नहीं, सर में दुखता है, रात पूरा नींद आया, गिरे नींद आया नहीं, रात में सेलफोन देखा, दिन में सोया, दिन में सोया नहीं से रहा तो रात में सो जाएगा. இங்கே என்ன விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கின்றதுனாக்கா, இது ஒரு முன்மாதிரியான தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத். வஜஅல்னல்-லைல லிபாஸா, தூக்கம் என்னன்னு சொல்கிறான், ஒரு ஆடை உங்களுக்கு அப்படின்றான். உங்களுடைய மறைமுகத்தை மறைப்பது ஒரு ஆடையாக இருக்கிறது. அதற்காக அந்த நைட்டில் தூக்கம் வரலனாலும் கூட அது டாக்டரை சந்தித்து மாத்திரை வாங்கி போடுறது செஞ்சு எப்படியாவது நம்ம தூக்கத்தை வர வைக்கிறது. அந்த காலையில் அந்த லைல லிபாஸா வஜஅல்னன் நஹார மாஷா, காலை எந்திருப்பது அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேட செல்வது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஃபாந்தஷிர் அரதி வப்தகு மின் ஃபஸ்லில்லாஹ், தொழுது விட்டு நீ பூமியில் பரவி செல்லு, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் உனக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் உனக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது பல துயரங்களின் விஷயங்கள் நிறைய காணப்படுகிறது. முஸ்லிம்கள் முன்மாதிரி என்ற ஒரு தலைப்பில்
நாம் கொடுக்கப்பட்டதில் அதில் நம்ம ஒரு முஸ்லீம் முன்மாதிரியாக மாறும்போது அது மோமினாக மாறிவிடுவோம். மோமினாக மாறும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய குடும்பத்தில் முதல்ல நாம் குடும்ப தலைவர், குடும்ப வாலிபராக நாம் இருக்கும்போது நம்மை நாம் சீர்படுத்திக்கணும். இங்கே குடும்ப தலைவர்கள் இருப்பீங்க, உங்களுக்கு முதல்ல சீர்திருத்தம். இங்கே வாலிபர் இருப்பீங்க, நீங்கள் முதல்ல சீர்திருத்தம். मैं आज से ईमान के साथ हंकी से जिना नहीं करेगा, कान से जिना की बातें नहीं करूँगा, ज़बान से जिना की बातें नहीं करूँगा, हाथ से जिना के कामें नहीं करूँगा, अल्लाह की नाफरमानी कामों से मेरा हाथ पैरों को नहीं आगे बढ़ाऊँगा என்ற ஒரு முடிவு உள்ளத்தில் வரும். எப்படி? கண்ணால் என்னுடைய பார்வையினால் நான் என்ன செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன். முதல் நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய காதால் விபச்சார பேச்சுகளை கேட்க மாட்டேன், நாவால் விபச்சார பேச்சுகளையோ திருட்டு பேச்சுகளையோ பொய்யான பேச்சுகளை பேச மாட்டேன் என்று நாவல் முடிவெடுக்கிறது. 2 கை கால்களுக்கும் அதன் பால் ஹராமான விஷயங்களின் பால் நான் செல்ல மாட்டேன் என்ற உள்ளங்களில் முடிவெடுக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத்து அவனுக்கு இறங்க செய்கிறது. அப்படி அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்கினால் அவனை அல்லாஹ் ரஹ்மத்தினால் சூழ்ந்து கொள்கிறான். தவறான காரியங்கள் செய்கின்ற போது தானா பதட்டம் ஏற்படுகிறது. ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்துகிறேன். இங்கே ஒரு சம்பவத்தை ஒரு முஸ்லீம்களுக்கு, மோமின்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், பனி இஸ்ராயலுடைய வாழ்வியலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே எடுத்துக்காட்டு. 3 சகோதரர்கள், நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அப்படி காட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. காடு தான் நம்பலாம். மழை பெஞ்சா எங்கேயாவது கூரை இருக்கானா? இல்லை, காட்டில் இருக்காங்க. ஏதாவது இருக்கா? வீடு வாசல் எதுவுமே கிடையாது, எல்லாம் மழை. அப்போ மழையிலேருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஏதாவது குகை, அப்போ அந்த பாறாங்கள்லாம் அப்படி இருந்தாக்கா அதில் போய் உள்ளே போய் மறைஞ்சு உட்காந்து கொஞ்ச நேரம் மழை நின்றுச்சுன்னா வெளியே போயிடலாங்க. காற்று அடிக்குது பாருங்க, வேகமாக அடிச்சிச்சு. எந்த குகையில் அந்த 3 பேர் உள்ளே உட்காந்துருந்தாங்களோ அந்த குகை வாசலை கொண்டாந்து மூடிக்கிச்சு. மேலேருந்து பாறாங்கல் பறந்து அந்த குகை மூடி கொள்ளுது. இப்போதாங்க இந்த சம்பவத்தை நாம் கவனிக்கணும். அப்போது சொல்கிறார், எப்போது நம்ம வெளியே போக முடியாது, இந்த வழியாக யாராவது வந்தாலும் கூட இந்த பாறையை நகர்த்த முடியும்னா நகர்த்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இதோட மவுத்து தான். அந்த குகையில் நம்ம கிடைக்கிறது என்னங்க? மவுத்து. அப்போ மாயத் கிஸ்வா காவேரி மலக்கல் மௌத் ஆகிய தாட்சி 3 நாள் 4 நாள் 5 நாள் பட்னியாக இருந்து சாவரதான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு இந்த 3 பேர் சொல்கிறாங்க, நம்ம நல்ல காரியங்களை நம்ம ரப்பிடத்தில் வைப்போம். ஒரு மோமினுக்கு அடியாரம் பாருங்க, நம்ம நல்ல காரியம் இருக்க, நம்ம செஞ்ச காரியங்கள் ஏதாவது நல்லது ஒன்று இருக்கணும். சாதிச்சுட்டு சாவணும்னு சொல்கிறத அந்த மாதிரி சாதித்த ஒரு ஏதாவது நற்காரியங்கள் ஒன்று இருக்கணும். அது எனக்கு இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் வேலைக்காரன் இருந்தான், வேலை செஞ்சிட்டாக்கா விவசாயத்தில் வேலை செஞ்சும்போது சாயந்தரமாக கூலியை கொடுத்து ஆப்பிடுவாங்க. விவசாய வேலைக்கெல்லாம் மாதம் கூலி கிடையாது, ஆனால் டெய்லி கூலி வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் கூலி வாங்காமல் போயிட்டான். ஒரு ஆள் என்ன செஞ்சார்? கூலி வாங்காமல் போயிட்டார். அவசரம். கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஆள் வராரு. என்கிட்ட கூலி கேட்டார். அந்த கூலியை கேட்கும்போது நான் சொன்னேன், அங்கே ஆடு இருக்குது மந்தை, அந்த ஆடெல்லாம் உனக்கு தான்ப்பா சொந்தம். அது அங்கே மாடு இருக்க, அந்த மாடெல்லாம் உனக்கு தான் சொந்தம். அதுவும் அங்கே ஒட்டகம் இருக்க, அதெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னாரு. என்ன முதலாளி கிண்டல் அடிக்கிறீங்களா? போன இடத்துல கிண்டல் करते ना बोलेंगे दवा ऐसे तरह का दो भी तरह वो भी तरह एक दिन का मुस्लिम पूछा तो वो पूरा मेरा मेरा करेगा எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. அப்படியா? पता लग जाता भाई लाभ बकरिया பூண்டாங்க கேட்குறது ஹக்கால் லகி ஜா ஜா. நான் கிண்டல் பண்ணுறேன், கேள்வி பண்ணுறேன்.
இல்லைப்பா, உன்னுடைய ஒரு நாள் கூலியிலிருந்து நான் அது முதலீட்டு இவ்வளவு பெருகி உள்ளது. முதல்ல கோழி வாங்கி கொடுத்தேன், முட்டை போட்டுச்சு, முட்டைலேருந்து குஞ்சு வச்சு, குஞ்சுலேருந்து கோழியாக அதை திரும்பி அதை விற்று ஆடு வாங்கினேன், ஆட்டுலேருந்து ஆடு மந்தாச்சு, ஆட்டுலேருந்து மாடு வாங்கினேன், மாடு மந்தையாச்சு, ஒட்டகம் வாங்கினேன், ஒட்டகம் மந்தாச்சு. இவ்வளோலாம் சேர்ந்துருக்கு. இவ்வளோ நல்லா பறக்கத்து கொடுத்துருக்கான் உன்னுடைய ஒரு நாள் கூலியில். இதில் இந்த ஹதீஸில் நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஹதீஸில் நிறைய உதாரணங்கள் செஞ்சுக்கலாம். ஆனாலும் இந்த ஹதீஸ் அங்கே சமர்ப்பிக்கிறார், சொல்லுகிறார். அப்போ அந்த இது அல்லாஹ் உனக்கு பிடிக்குமா இருந்தா அந்த கூலிக்காரன் என்ன செஞ்சான், அந்த ஆட்டை மந்தே மாட்டு மந்தை ஒட்டகம் மந்தையே ஓட்டிக்கிட்டு போயிட்டான். ஆனால் இது உனக்கு விருப்பமாக இருந்தா இந்த கல்லை நகர்த்திருக்கீங்க. இப்போ கல்லை காண்டு போட்டவன் யாரு? கிடையாது, சொல்லுங்க. கல்லை காண்டு மேலேருந்து போட்டவன் யாரு? அல்லாஹ். இப்போ கல்லை நகர்த்தக்கூடியவன் யாரு? நல்ல காரியங்கள் சொன்னோன்னு இந்த கல் என்னாச்சு, ஒரு கை ஊடுற அளவுக்கு வெளியாகிடுச்சு. मैं बोल होगा तू बोल रहे दो आदमी तू कहते बोल अल्लाह के पास. ரெண்டாவது ஆள் சொன்னார், எங்கள் பாபா அம்மா இருந்தாங்க, ஆடு இருந்துச்சு, ஆடை மேய்க்க போனேன், ஆடை மேய்ச்சிக்கிட்டு வருவேன், பாலை கறப்பேன், அம்மா பாபா கொடுப்பேன், அம்மா பாபா குடிப்பாங்க, அதுக்கு பிறகு என் பொண்டாட்டிக்கு தருவேன், என் பொண்டாட்டி குடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், பிள்ளைங்க குடிக்கும், அதுக்கப்புறமா நைட்டு படுத்துக்குவோம் அப்படின்னா. திரும்பி காலையில் பாலை கறப்பேன், அந்த பாலை எடுத்து எங்கள் அம்மா பாபா கொடுப்பேன், அப்புறம் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், அப்புறமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே போயிடுவேன். இந்த மாதிரி டெய்லி நடக்கும் போது ஒரு நாள் ஆட்டுக்கு மேய்ச்சல் சரியாக கிடைக்கல. எங்கே பார்த்தா பில்லு இல்லை, கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டேன். போய் ஆடு ரொம்ப தூரம் போயிடுச்சு. வர்ற நேரத்தில் விளக்கெல்லாம் அணிஞ்சு இருட்டு, கடைசி ராத்திரி ஆயிடுச்சு. வந்த நேரத்தில் சீக்கிரமாக பாலை கறந்து எங்கள் பாவா அம்மா கிட்ட போனேன். பார்த்தா எங்கள் அம்மா பாவா என்ன ஆகிட்டாங்க, தூங்கிட்டாங்க. எங்கள் அம்மா பாவா தூங்கிட்டாங்க. என் பொண்டாட்டி பசின்னு அழுகுறா, பிள்ளைங்க பசின்னு அழுகுது, கையில் சொம்பு வச்சுக்கிட்டு நிற்கிறேன். எங்கள் பாபா அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் இந்த பாலை என் பொண்டாட்டிக்கு தருவேன், என் பிள்ளைகளுக்கு தருவேன் என்று நான் அந்த இரவெல்லாம் நின்று கொண்டிருந்தேன். என் தாய் தந்தையர்கள் கண்டு முழித்த போது, என் தாய் தந்தையர்கள் என் கண் முழித்த போது விடிந்து விட்டது. அதற்கு பிறகுதான் அவர்கள் கண்ணை திறந்தார்கள். அப்போது அவர்களுக்கு பாலை கொடுத்து விட்டு என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்து, யா அல்லாஹ், இப்படி நான் செய்ததை உனக்கு விருப்பமாக இருந்திருந்தால் எனக்கு இந்த கல்லை இந்த புகையிலிருந்து எனக்கு வெளிப்படுத்தி விடுவாயாக என்று அந்த சகோதரன் பிரார்த்தனை செய்கிறார்கள். வெளியே தலை வருகிறது, முண்டம் வெளியே வரமாட்டது. இந்த நிலைமைக்கு அந்த கல்லை நகர்ந்து விட்டது என்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சாதனை. இப்படிதான் சாதனை. சாதனை என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு சாதனை படைக்கணுங்க, சும்மா சாதனை இல்லை. வாங்க, இன்னொரு சகோதரர் என்ன சொல்லுகிறார் என்று. காசு பணம் நிறைய இருக்குன்ட்டு, बा पैसा है रे बा, कितना खाना तुझे, पैसा दे तो कौन होना तो पीछा है कि नहीं के, पैसा दे तो कौन होना पीछा आता. कैसा डॉक्टर भी आ जाता, कैसा नर्स भी आ जाती, कैसा हो आदमी भी मिल जाते, कैसे छोकरियाँ भी मिल जाते. पैसा ज़्यादा था. शिक्षा का बेटी आपको पूछी என் சித்தப்பா மக எனக்கு சகோதரியா திருமணம் முறைமுறை आगे पूछी पैसा रहते जरा दे पाते, भैया पैसा रहते अरे महाराज जब देते बेचते. एक दिन पैसा अर्जेंट होना, காசு வேணும் அர்ஜென்ட்டாக கொடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொன்னேன், கட்டாது தரணும் காசு. என்ன, ஒரு நாள் நீயும் நானும் தனியாக ஆகிடணும், விபச்சாரம் செய்யணுன்றாரு. நீயும் நானும் தனியாக ஆகிவிடணும் அப்படின்றார். சரி, மஜ்பூரி, மஹ்தாஜ். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி என்ன சொல்லுது, சரிப்பா நான் ரெடி, ஓகே, காசை போடு. முதல்ல காசை வாங்கிட்டு நேராக போய் என்ன தேவையோ அந்த தேவையை முடிச்சுட்டு
அந்த சகோதரனிடத்தில் வர்றாரு. வந்த உடனே தோட்டத்துக்குள்ளார மறைவு இடத்துக்கு செல்கிறார். 2 பேரும் சுப்ஹானல்லாஹ், சொல்லவே முடியல, துக்கம் தாங்க முடியல. 2 பேரும் தனியாக போகிறாங்க. சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உடலுறவு கொள்ளக்கூடிய நேரம் நடந்துகிறது. அந்த அம்மையாருடைய அந்த பெண்மணியுடைய காலெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. கிடுகிடுக்கிறது. சத்தம் அவளுடைய கதறல்கள் போன்று அவருடைய தொண்டைகள் எல்லாம் ஒரு விதமாக மாறுகிறது. கண்ணிலிருந்து கண்ணீர் விட்டு விட்டு விழுந்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது அந்த மகன் சகோதரன் கேட்கிறார், சந்தோஷமா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி உன்னுடைய காலெல்லாம் நடங்குது, உன் கை காலெல்லாம் இந்த மாதிரி கதறுது, உன்னுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வருது, துக்கமான தொண்டையினுடைய சத்தங்கள் வெளிப்படுகிறது, ஏன் இந்த மாதிரி செய்யற? தனிமை தானே, யாருமே இல்லையே, இப்ப இருக்க இன்பம் வேற எந்த இன்பமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னது, நாங்கள் 2 பேர் தான், 3வது ஒருவன் இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். 3வது யாரு? 3வது யாரு? அந்த ஆண் மகன் கேட்கிறான், 3வது யாரு? யாருங்க? யாரு? சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வாலிபன் அப்படியே விட்டு விலகி விட்டார். அப்படியே விட்டு விலகி செல்கிறார். யா அல்லாஹ், அந்த பெண்மணி அன்னைக்கு நான் உன்னுடைய பையத்தினால் விட்டு விலகி கொண்டேன், அது உனக்கு விருப்பமா இருந்தால் இந்த கல்லை நகர்த்தி விடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கல்லை அப்படியே தானாக நகர்த்தி விடுகிறான். 3 பேர்கள் வெளியேறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், சாதனைகள் தான். இந்த சோதனை நேரத்திலும் தன்னுடைய சாதனை தன்னுடைய ரப்பிடம் முன்னாடி வைக்கணும். புரிஞ்சா? நாம என்னதான் செஞ்சிருக்கிறோம்? எதுவுமே செய்யலையா? ஒண்ணுமே செய்யலையே. ஒண்ணுமே செய்யாத நாம சாதனை நான் முஸ்லீம்னு பேர் வச்சுட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த ஜுமாரெல்லாம் ஓதுவாங்க, நிக்காலெல்லாம் ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் பயப்படக்கூடிய முறைப்படி பயந்துக்க. அட்லீஸ்ட் நீ மௌத்தாவதுக்கு முன்னாடி முஸ்லீமாவது மௌத்தா, காஃபிரா மௌத்தாயிடாது. எப்போ நீ விபச்சாரம் செய்கிறாயோ அப்போ காஃபிராயிடாது. அல்லாஹ்வுடைய பயபக்தி ஒன்று விட்டு போயிடுது. எப்போ நீ வியாபாரத்தில் ஹராம ஹலால கவனிக்கலையோ அப்போதே நீ என்ன ஆயிடுற? அப்போ நீ என்ன ஆயிடுற? காஃபிராயிடுற. எப்போ நீ தொழுக முடியோ அப்பே ஹராம் ஆயிடுற. அடுத்த பொண்டாட்டி நீ பார்க்குற ஹராம் ஆயிடுற, அப்பே நீ காஃபிராயிடுற. அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிற, அப்பே காஃபிராயிடுற. அடுத்தவனை பற்றி புறம் பேசுற, அப்பே நீ காஃபிரா மாறிடுற. அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டு விலகி விடுற. இது கிருமை யஷாவுடைய ரஹ்மத்தி. அல்லாஹ்வை நினைத்து நினைவு கூறும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்கிறது. எப்போது அல்லாஹ்வை நீ மறக்கிறாயோ இது கிருமை யஷாவுடைய ரஹ்மத் வஸ்ஸாலிமீன அத்தலஹும் அஸாபன் அலீமா. எப்போது அநீதியாக நடந்து கொள்கிறாயோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அநியாயக்காரனாக, அத்துமீற காரணமாக நீ அநீதி இழக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறாய். ஆகால் அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களில் நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். முன்மாதிரி தான் முஸ்லிம்கள் தான் மோமினாக இருக்க முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்வேன். ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளத்தில் எப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 5 வேளை தொழுகிறேன்னா தொழுக கரெக்டாக தொழுவேன். என்ன இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி. நிறைய பேர் पेट में दुखता आज नमाज को जाना होया नहीं. पेट में दुखता आना ना नमाज को போகணும். அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கணுங்க. நம்ம தலை வலிக்குது, नमाज जाना होया नहीं. नमाज जा तो अल्लाह ने मांग. पहले डॉक्टर कौन?
डॉक्टर अल्लाह, वो डॉक्टर के नाम भी अल्लाह से ये हर चीज़ के लिए शफात है. अल्लाह ताला से दुआ है कि கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கேட்டதை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. ஈமானுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. சத்தியத்தை நிலைநாட்ட நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. எல்லா முஸ்லீம்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியான முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم والحمد لله رب العالمين.